நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே இருக்குது. அது எவ்வளோன்னு கரெக்ட் வேல்யூ பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹை காய்ஸ், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சேலஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவை நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூஸ் ப்ளஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து இது வரைக்கும் நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோன்றதை நம்ம உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 1,35,151. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,05,300 கிட்டே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடேனால உங்களுக்கு அந்த எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது மார்க்கெட்டில். ப்ளஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 70,155 இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,800. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் லீவ்னால் நேற்று சேஞ்சஸ். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் ஒரு 12,428 இருக்குது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 3,564. இப்போ கரண்ட் வேல்யூ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12,428. இதில் ஏஜியில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 11,000. இப்போ அதோட ப்ராஃபிட் ஒரு 11,776 கிட்டே இருக்குது. அப்புறம் லாரஸ் லேபில் நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 2,312. இப்போ அதோட கரண்ட் ப்ராஃபிட்டோடு சேர்த்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 8,800 கிட்டே இருக்குது. அப்புறம் டாட்டா பவரில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 6,800. இன்றைக்கி அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 6,200 கிட்டே இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 4,462. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 6,000 கிட்டே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. இது ஓவரால் இப்போ ப்ராஃபிட் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டாக்ஸும் இருக்குது, மற்ற எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டு ஒரு 70,155. இது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ, ட்ரேடிங் வீடியோ எதுவுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்ச் பிடிச்சிருந்தா நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் நம்ம டே 1லேருந்து இன்றைக்கி டே 61 வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் நம்ம போர்ட்ஃபோலியோ வீடியோஸ் ப்ளஸ் 1 கோடி சேலஞ்சை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோட சேஞ்சஸ் ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 1,79,236. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,07,974. இன்றைக்கி மார்க்கெட் லீவ்னால நேற்றோட சேஞ்சஸ் ஒரு 2,235 மைனஸில் இருக்குது. இப்போ இதில் ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம 2021 எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும். யூடிஐ நிஃப்டி 50ல் 1,05,000 கிட்டே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சிஸ் ஸ்மால் கேப்பில் ஒரு 60, மோத்திலால் ப்ளஸ் குவான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000. ஏன்னா குவான்ட்டும் மோத்திலாலாம் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இதில் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே சேர்த்து ஒரு 28,739 இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்தது. அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு 40,000 கிட்ட கூட போச்சு நம்ம ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா அது அரௌண்டு உங்களுக்கு ஒரு 28,000 கிட்டே இருக்குது. ப்ளஸ் ஒரு 70 ப்ளஸ் இது ஒரு 28 கிட்டே இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு நான் யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ காட்டுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் சேர்த்து ஓவரால் உங்களுக்கு எவ்வளோ போர்ட்ஃபோலியோட ப்ராஃபிட் மட்டும் இருக்குன்றதையும் ஷோ பண்ணுறேன். இப்போ என்னோடய யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ காட்டுறேன். யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது $435. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $603.77. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $168 கிட்டே இருக்குது. இது நேற்று சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $7 கிட்ட ஏறி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு 7 பாயிண்ட் இருக்குது, இல்லை ஒரு $5 கிட்ட ஏறி இருக்குது. டெஸ்லா ஒரு $25. அப்புறம் $62 பார்த்தீங்கன்னா கூகுள், அமேசான் ஒரு $29. இந்த மாதிரி மற்ற ஸ்டாக்ஸ்லாம் ஏறி இருக்குது. அதோட ஓவரால் போர்ட்ஃபோலியோலாம் சேர்த்து தான் உங்களுக்கு $168 கிட்டே இருக்குது. இதில் நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு ஒரு 18,800. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவோட ரிட்டர்ன் மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஒரு 70,000 இருக்குது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்புறம் என்ன டவுட்ஸ் இந்த கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 28,000. ஜஸ்ட்டு இது வெறும் ரிட்டர்ன் மட்டும்தான், பாசிட்டிவ், அதாவது ப்ராஃபிட் மட்டும்தான் நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் ஸ்டாக் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வேல்யூவில் வந்து உங்களுக்கு ஒரு 18,000. ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 1,16,000. இது நிறைய பேருக்கு இது கம்மியாக இருக்கலாம், பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக தான் தோணுது. என்ன ரீசன்னா நான் சின்ன ஓவரால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணலை. நான் 2021 கம்மியாக தான் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 500, 1000 அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6 டிஜிட்டில் ப்ராஃபிட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் அதிகப்படுத்த முடியுமோ அதிகப்படுத்துங்க. இப்போ இந்த 1,60,000 இத்தனை வருஷத்தில் என்னோடய ஓவரால் ப்ராஃபிட்டு. இப்போ இதோட நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ராஃபிட் மட்டும்தான்.
நெக்ஸ்ட் என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 3 lakhs கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட்டு ப்ராஃபிட். இதில் பர்சன்டேஜ் வைஸ் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தது பார்த்து யூஎஸ் ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா எந்த அளவுக்கு இதில் உங்களுக்கு லாபமோ அந்தளவுக்கு நெகட்டிவாக இருக்கும். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 38% பார்த்திங்கன்னா இது கொடுத்தது. ஓகே கைஸ், இதுதான் என்னோடய ஓவரால் ரிட்டர்ன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you in the next video. Bye.